கொஞ்சம் டைம் ஸ்லிப் ஆச்சுன்னா சோலி முடிஞ்சுது. அவளோட பவுல்ல இருந்து எடுத்துட்டேன். என்னோட இதுக்கு நல்லா கூல் ஆகணும். சூப்பரு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ். Hey guys, Assalamu alaikum. Welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. இன்னைக்கான vlog என்ன அப்படின்னா a day in my life vlog தான். ரொம்ப நாளாச்சு இந்த vlog போட்டு அண்ட் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ எனக்கு இதுதான் வந்தது. DIML vlogs வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த vlog. ரொம்ப நல்லா ஆயிடுச்சு வீடியோ போட்டு. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா நிறைய vlogs வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது அண்ட் எடிட்டிங் வேலை மட்டும் தான் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிடும். இவ்வளோ நாளாக பிஸியாக இருந்தேன். இப்போ அந்த எல்லா பிஸியும் முடிஞ்சிருச்சு. இனி ஃபுல் ஃப்ரீ தான் உங்களுக்காகவே. எஸ், இனி எல்லா வீடியோஸும் வந்து ரெகுலராக வீக்லி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஐ வில் ட்ரை இட். ஓகே, அண்ட் யூ கைஸ் என்ஜாய். ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் நான் போட போகிற வீடியோஸ் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன். நம்ம வீடியோஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு தி வீடியோ. ரூம் கிளீனிங்னு பெருசாக எதுவுமே இருக்காது. ஏன்னா எழுந்ததுமே எல்லாமே நான் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா முக்கால்வாசி நான் அந்த ரூமில் தான் இருப்பேன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எப்போவுமே இது நீட்டாக தான் இருக்கும். அண்ட் பக்ரீத் வந்தனால தான் இங்கே எல்லாமே இப்போ வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக தான். அதனால இங்கே பெருசாக ஒர்க் இல்லை. இது மட்டும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா சார்ஜர் ஒரு சைடும் அது இதுன்னு எல்லாம் ஒரு சைடில் இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒய்ஃபைல வந்து கொஞ்சம் லைட்டாக தூசி இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை. முன்னாள் இதுதான் இங்கே வந்து குறைச்சோம். ஸோ பெரிய அளவுக்கு தூசி இல்லை. சார்ஜஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். ஸோ நான் முக்கால்வாசி நான் இந்த ரூமில் தான் வந்து இருப்பேன் எடிட்டிங் அப்படி இப்படின்றதுனால. ஸோ சார்ஜரும் வந்து கூடவே தான் இருக்கும். இந்த பர்ஃப்யூமே நான் கூட தான் வச்சுருப்பேன். சும்மா எடுத்து அடிச்சுட்டே இருப்பேன். ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி அடிப்பேன் பர்ஃப்யூம்ஸ்லாம். இது ஒய்ஃபையோட இது தான். நான் இங்கே ரிங் லைட் செட் பண்ணியிருக்கனால இதை நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பென் இருக்கும் கண்டென்ட் எழுதுறதுக்கு. அந்த கண்டென்ட்டோட நோட் வந்து கீழே இருக்குது. அண்ட் லிப் பாம் ஆஸ் யூஷுவல் லிப்ஸில் எப்போவுமே போட்டுட்டு இருக்குது. இதெல்லாம் அம்மாவோட ப்ராடக்ட்ஸு, என்னோடய ஃபேஸ்க்கான ப்ராடக்ட்டு அண்ட் என்னோடய ஷால் திங்ஸ் கூடது. அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி அங்கே இங்கேயும் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஹெட்செட் இது இல்லாமல் எப்படி ஓகே அவ்வளோதான். மார்னிங் எழுந்ததும் நான் குடிக்கிற ட்ரிங்க் இதுதான். கருவேப்பிலையும் என்னமா அது மோரும் கருவேப்பிலையும் மோர் போட்டு அடிச்சு ஒரு ட்ரிங்க், மார்னிங் ட்ரிங்க். ஆக்சுவலி இது வந்து நான் வெறும் வயிற்றுல எடுக்கிற ட்ரிங்க்கு. நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஏதாச்சும் ஒரு மார்னிங் ட்ரிங்க் வந்து எடுப்பேன். சில டைம் வந்து வெந்தய பவுடர் சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்துட்டு இந்த இது ஷெடியூல் அப்படிலாம் கிடையாது. 2-3 டேஸ் இந்த மாதிரி எடுப்பேன். அதர் டேஸ் வந்து நான் வெந்தயம் வந்து சாப்பிடுவேன். பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படி ரெடி பண்ணி நம்ம அதை எடுத்து சாப்பிட்றது தான். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் வந்து இதை குடிப்பேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஹேர் ஃபால் இருக்காது அண்ட் வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இதில் ரிசல்ட்ஸ் கிடைச்சான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. பட் நான் இது வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால நான் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கேன். மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இனி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு எனக்கு. இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா இப்படி இருக்கிறது பார்த்துட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டே வராது. ஸோ அதை க்ளீன் பண்ணி இங்கே எல்லாம் நீட் பண்ணிவிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். ஓகே, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசை தான் வந்து சுட போகிறேன். ஏன் பார்த்த மாட்டேங்குது? ஓகே, தோசை மாவு வந்து அந்த சைடு இருக்கு. ஸோ அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு மட்டும் தான் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அம்மா வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுப்புனேன்.
லேட் கிளம்பணும் மீன்ஸ் ஒரு 10:30 அந்த டைமுக்கு எழுப்பியிருந்தேன். யூஸ்வலாக 9:30 கிளம்புவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சு. ஆனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 11:30. அந்த 1 hour என்ன பண்ணேன்னா சும்மா உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இப்போதான் நான் சாப்பிடவே போகிறேன். எதுக்கு சைட்ல சம்மந்தமே இல்லாம வந்துச்சுன்னு தெரியல. எடுக்கும்போது விழுந்துருச்சு. ட்ரையலுக்கு அப்புறமா இப்பதான் ஒரு தோசை கரெக்டா வந்துச்சு. அதுக்கு இந்த வீடியோக்காக நான் பல தோசை சுட முடியாது. 2 தோசை தான் சுட்டேன். ஒன்னு என்னடானா இங்க கேப் விழுந்துச்சு, இன்னொன்னு என்னடானா இங்க விழுந்துச்சு. நார்மல் டைம்ல கரெக்டா ஒரு வீடியோ எடுக்கிற போது இந்த மாதிரி ஏதாச்சும் சொதப்போம். சரி, ஓகே, இது நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். தேவையில்லாத எதுக்கு? ஓகே, சரி, பர்ஃபெக்ட். நம்ம இப்படி தோசையில மஸ்ட் இது இல்லை, நான் தோசை சாப்பிட மாட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு சாம்பார் சாப்பிட வேண்டியதான். இது என்னடா இது? ஓகே, பிஸ்மில்லா. நல்லா இருக்கே. நல்லா டேஸ்டா இருக்கு. சாம்பாரும் தோசை எனக்கு நல்லா பிடிக்கும். அது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். அதுவும் நெய் தோசை கூட. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபுட் ப்ராடக்ட் தான் இது. அது இன்னைக்கு தான் ரிசீவ் ஆயிருந்தது. அது வந்து ஒரு சின்ன ஷூட் இருந்துச்சு எனக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக எல்லாமே வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். நீ ஷூட் பண்ணணும் அப்படி வ்ளாக்காக கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து சேஃபாக ரிசீவ் ஆயிருந்துச்சு எனக்கு. செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க பேக்கிங் வந்துட்டு. சூப்பர். ஸோ ப்ராடக்ட் என்னன்றதை நான் காட்டுறேன். பீனட் பட்டர் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாச்சு நான் அது ட்ரை பண்ணி. முன்னாடி சும்மா நம்ம இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெனோ ஃபுட்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் நான் இந்த பீனட் பட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 500 கிராம் இது. க்ரன்ச்சி ஃப்ளேவர், க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நோ ஆடட் சுகர், நோ ரீஃபைண்ட் ஆயில்னு. இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அது எப்படி ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீனட் அண்ட் ஜாகரி தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அட் தி சேம் டைம் இது ரொம்ப ஹெல்த்தி வேமே கூட நமக்கு இது சாப்பிட்றதுக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை நான் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இதுவே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச்காக எல்லாமே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. கீரை அப்படி இப்படின்னு பயங்கர தடபுடலாக வேலை போயிட்டுருக்கு. வெஜிடேரியன் தாங்க இது இன்னைக்கு. ஜெல்லி மாதிரி செஞ்சு வைக்கலான்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் நாளாகவே வாங்கி ஃப்ரிட்ஜ்லேயே தான் இருக்குது. இது யூஸ் பண்ணுறதே இல்லை. பேக்கெட் ஓப்பனில் இருக்குது, பட் யூஸ் பண்ணதில்லை. சரி, இன்றைக்கி இதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். அண்ட் ஜெல்லி பைத்தியம் நான். எனக்கு அந்த மாதிரி ஜெல்லி சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சீஸ்லாம் கூட நான் வாங்கி வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் வந்து ஏதாச்சும் தேவைப்பட்டா தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில். எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஜெல்லி வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரீட் பண்ணோம். இது சேம் ப்ராசஸ் தான். 45 to 60 minutes எடுத்துடலான்னு போட்டுருக்கு. அதை நான் எடுத்துறேன். யாருக்கெல்லாம் இது சாப்பிட பிடிக்கும்? இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? பாயில் பண்ண வச்சிருக்கு. இதை எடுத்து ஊற்றணும். ஃப்ளேவர் லைட்ல தான் வாட்டர்மெலன் மாதிரி இருக்கு பத்தியா. பவுலில் ஊற்றுறப்போ கரெக்டாக நினைக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. 1 hourல ரெடி ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. சூடாக ஊற்றி வச்சுனா ஆறிட்டமா? கொஞ்சம் கையில ஸ்லிப் ஆச்சுன்னா சோலி முடிஞ்சது. ஓகே,
ஓகே, அது செட் ஆகட்டும். வீடு தூக்குற வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, நார்மலாகவே ரொம்ப நீட்டாக தூப்போம். இப்போ பின்ன ரொம்ப நீட்டாக என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயுமே அவ்வளோ பார்த்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எதனால யாருக்கு இப்படிலாம் பண்ணுறன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை நான் ரிவீல் பண்ணுவேன். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஆஃப்டர்நூனுக்கு சாப்பிட்றதுக்கு. ரைஸு, அதுக்கப்புறமா ரைஸ்க்கு காம்பினேஷனாக சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது. சுட வச்சுருக்காங்க. எனக்கு கூட இன்னைக்கு வெஜிடபிள் தான், ரொம்ப பெரிய ஸ்பெஷல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான். வந்து இந்த கீரை, இது என்ன கீரை? சோப்பு கீரை. ஓகே, ஏதோ ஒன்று, அவ்வளோதான். நான் அது பண்ணும்போது காட்டலாம். அண்ட் இனி எக்கு போட்டு நான் அந்த லஞ்சை சாப்பிட்ணும். பட் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி வந்து சாப்பிட்ணுன்னு பயங்கர கிரேவிங்காக இருக்குது. அது செஞ்சு வச்ச நேரத்துலேருந்தே சாப்பிட்ணுன்னு தோணுது. அண்ட் அது செட் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலி கீழே தானே வச்சுருந்தேன், கீழே தான் இருந்தது. கீழே இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, அழகாக செட் ஆகிடுச்சு, தெரியுதா அமுக்கும் போதே. பட் தென் எனக்கு வந்து நல்ல கூலாக இருக்கணும். அது சாப்பிட்றப்போவே வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீஸாக இருக்கணும். அவ்வளோ அது இன்னும் சூப்பராக இருக்கும். இது இன்னும் கூல் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அம்மாக்க பவுல்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து ஆட்டியை போட்டுலாம். இருக்கா அருமை எல்லாம் பாப்பா. அவன் உட்காந்து ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கலாம். ஒரு பீஸ் அம்மாவோட பவுல்லேருந்து எடுத்துக்கிட்டேன். என்னோட இது நல்லா கூல் ஆகணும். அதனால நான் இப்போ இதை ட்ரை பண்ண போகிறேன். வாவ், பார்க்கவே அழகா இருக்குல்ல, செம்ம டெம்டிங்காக இருக்குது. இதோட டேஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த கடையில் இதெல்லாம் போய் ஜெல்லி வாங்க ஞாபகம் இருக்கா, இந்த 1 ரூபா 5 ரூபாக்கெலாம், அதோட டேஸ்ட் இருக்கு, நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஜெல்லி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஆக்சுவலி நான் எடிட்டிங் வந்துட்டு ஐஃபோனில் தான் பண்ணுவேன். ஸோ மாறி வந்து பண்ணிகிட்ருப்பேன். அதனால் இது கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருந்தது, அது கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சைட் டிஷ் இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு வந்து வயிற்றுக்குள்ளே இறங்கும். அதனால முட்டை பொரிச்சு ஃப்ரை போச்சா, சூப்பர். ஒன்று மட்டும் கரெக்டாக வந்தது, மற்ற எல்லாம் சொதப்பிட்டு. ஓகே, நம்ம முட்டை என்ன இருக்குது, இங்கே நடுவில் கீரில் ஒருமே காணல, அது எங்கள் அம்மா வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க. இது என்னன்னு தானே பார்க்குறீங்க, கண்டென்ட் நோட்டு, கண்டென்ட் எழுதுறதுக்காக வச்சிருக்க நோட். இது ஹேண்ட் ரைட்டிங்லாம் தாறுமாறுன்னு இருக்கும். ஸ்பாட்ல ஞாபகம் வந்து எழுதுறது. இப்போ இன்னைக்குள்ள வீடியோ இன்ஸ்டால அப்லோட் பண்ணுறதுக்காக கண்டென்ட் எழுதிட்டு இருக்கேன், இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல. ஸோ அதுக்கான கண்டென்ட் தான். ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு கையில் எழுதுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதாவது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் வந்து உட்காந்து எழுதுவேன். டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுவேன். ஓகே கைஸ், நான் இதை முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ இனி வந்து இதை எழுதிட்டு சாப்பிட்ணும், அவ்வளோதான் வேலை. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் உள்ள லன்ச் ஸ்பெஷல். ரொம்ப சிம்பிளாக வெஜ்ஜில் இன்னைக்கு போகிறோம். ஏன்னா 1 வீக்காக மட்டன், பீஃப், சிக்கன்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு வெஜிடேரியன். சாம்பார், முட்டை அண்ட் கீரை. என்னடா அம்மா ஓட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? வெஜ்ஜுனால தான் அம்மா ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதே நான்வெஜ்னால் நான் தான் சாப்பிடுவேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிற டைம், அதனால ட்ரெஸ் வந்து இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு வந்து வியர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டீ குடிக்க மாட்டோம் இல்லையா, நம்ம டீ குடிக்காதனால எனக்கு வந்து இங்கே வந்து நல்ல மழையா இருக்கு. அதனால இந்த மலைக்கு வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிடணும்னு ஒரு ஃபீலாக இருக்கு கைஸ். அதனால இந்த மலையில வந்துட்டு ஏதாச்சும் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆசை. யா, அதனால பானிபூரி சாப்பிடணும். கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்து ஒரே வந்து எப்படி சொல்றது, ஒரே கிரேவிங்ஸாக இருந்தது. அது வந்து நேற்று வெளில போயிருந்தேன். ஸோ அதனால பானிபூரி கிட் வந்து வாங்கிட்டு வந்தேன். வீட்லேயே பண்ணலாம், ஆனால் வீட்டில் பண்ணால் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வேலை செய்யனாலே கஷ்டம் இல்லையா, அதனால வெளியில் வாங்கிட்டு வந்து வீட்டில் பண்ணுறது. ஸோ யா, அதனால பானிபூரி தான் வந்து இப்போ செய்ய போகிறேன். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இங்கே வந்து எடுத்துக்கலாம். அண்ட் கை வலிக்குது கைஸ். ஸோ யா,
இப்போ நம்ம வந்து பானிபூரி செய்யலாம். அண்ட் உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ்ன்றது கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:18 கைஸ். ஓகே, பட் எனக்கு இதான் ஸ்நாக்ஸ் டைம். என்ன பண்ணேன், ஓகே இந்த அந்த பானிபூரி கிட்டு அது இதான் என்னுடைய ஃபேவரெட். இந்த இதுக்காகவே பானிபூரி வாங்குவேங்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த பானிபூரி சாப்பிட்றப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இந்த இதுதான் அந்த மின்ட் பானி கொடுப்பாங்கல்ல, ஸோ அதுவும் பானி தான் கொடுப்பாங்க. பட் சில இடத்துல நான் சாப்பிட்ட நிறைய இடத்துல வந்து இது மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்டால் வந்து டேமரிண்டும் ஆட் பண்ணியிருப்பேன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்லை. பட் எனக்கு தெரியல. ஸோ அதனாலேயே நான் அந்த பேக்கெட் வாங்கி இந்த இதுக்காகவே வாங்கி சாப்பிடுவேன். இந்த இந்த டேமரினுக்காகவே பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு பொட்டேட்டோ இருக்கும். அதில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பேக்கெட்லேயே. இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம இருக்குங்க. God, look the texture guys. அப்பா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? எச்சி ஊறுதுல வாயில. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ். வாவ், கொஞ்சமா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் தண்ணி எடுத்து இதுல நான் விட்டுட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து லூஸா அண்ட் நல்லா இருக்கும். இது ஒரு வீடியோல தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி பண்ற மெத்தோட வீடியோல பார்த்தேன். இன்னும் சூடானதும் பொரிச்சுக்கலாம். ரெடி. ஸோ அவ்வளோதான். கரெக்டாக 1 hour எடுத்திருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் செய்கிறதுக்கு 1 hour ஆனு. அப்படி இல்லை, ஷூட் பண்ணி பண்ணுறதுனால தான் 1 hour ஆச்சுது. ஸோ அதனால தான் 1 hour ஆச்சு. இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரம் பண்ணியிருக்கலாம். பட் ஷூட் பண்ணுறதுனால தான் எனக்கு 1 hour ஆச்சு. ஏன்னா ஷார்ட்ஸும் எடுக்கணும், vlog-ம் எடுக்கணும். ஸோ அதனால தான் இப்படி நீங்கள் நம்ம இதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. ஸோ டின்னர் சாப்பிட்ற டைமில் நான் வந்து இதை சாப்பிட்றேன். எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்து வச்சு ஒரு வாய் சாப்பிட்றப்போ டேஸ்ட் இருக்கிறடா வேறு லெவலில் இருந்தது. இந்த மலைக்கு சாப்பிட சூப்பர். நம்ம நைட் டின்னர் பண்ணுறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா இங்கே 9:30 ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் 8:30க்கு தான் நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்டோம். பட் நைட் ஏதாச்சும் சாப்பிட்ணும்ல. ஸோ 9:30க்கு சப்பாத்தி வந்து போட்டு வச்சுருந்தாங்க அம்மா. நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம இதை சாப் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இது நம்ம சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைக் ஒரு ஃபுல் ஆனியனை ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா கண் வந்து எரியாமல் இருக்கும் இது கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுக்கும்போது அப்படின்னு நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால அந்த டெக்னிக்கை நான் வந்து யூஸ்வலாக ஆனியன் கட் பண்ணுறப்போ ஃபாலோ பண்ணுவேன். நிறைய கண்ணீர் வர்றதுக்கு வாஷ் பண்ணிட்டு பண்றப்போ கொஞ்சமா தான் வந்து கண்ணீர் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக். சப்பாத்தி அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சப்பாத்தி கொத்து தான் வந்து போட போறோம். யூஸ்வலா சப்பாத்தி கொத்து எனக்கு செய்ய தெரியும். சில டைம் நான் செய்வேன், சில டைம் அம்மா செய்வாங்க. ஸோ இந்த வாட்டி நீங்க அம்மா தான் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அடுப்புல ஆனியன், அப்புறமா கொஞ்சமா கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஆயில்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனை போற வரைக்கும். ஒரு பெரிய தக்காளி தான் பெருசா தெரியுது கண்ணுக்கு. ஓகே, இதை எடுத்துட்டு போகலாம். இதுல வந்து சிக்கன் குழம்பும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அது இந்த சைட்ல இருக்கு. அண்ட் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சப்பாத்தி கொத்துனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபி நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதில்லை. பட் இன்ஸ்டாகிராம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பெரிய விளாக்ல ஷேர் பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்க. போட்டீங்க, நான் வரதுக்கு உள்ளாடி எல்லாம் அங்கே பண்ணி முடிச்சாச்சு. சரி சொல்லுங்க.
எத்தனை ஸ்பூன் போட்டுருக்கீங்க? என்ன மசாலா போட்டீங்க? 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள். அவ்வளவுதானா? சரி. இப்போ வந்து முட்டை போட 2 முட்டையா? மிக்ஸ் 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 மிக்ஸ். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வச்சிருக்கோம் கிரேவியில் உள்ளது. மிளகு, சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை. ஓகே. வந்து எனக்கு இந்த கருவேப்பிலையும் மல்லி இலையும் தேடுறது தான் வேலை. ஓகே. நான் மாவு ஓப்பனில் இருக்கு. ஓகே, இதில் வந்து மல்லி இலை இருக்கு. நோ மம்மி, தோ மல்லி இலை இதுக்குள்ள தான் இருக்கு சைடில். எடுத்துட்டு மம்மி வீடியோ இதில் கருவேப்பிலை மல்லி இலை சேர்த்துட்டு சப்பாத்தி போடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்திஸ்லாம் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜஸ்ட் ஒன்ஸ் கம்பைன்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ நம்மளோட சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். சப்பாத்தி கொத்து வைங்க வைங்க சீக்கிரம். ஓகே, போதும். அவ்வளோதாங்க. டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. குக் வித் கோமாளி ஓடிட்டு இருந்தது. அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இப்படி தான் என்னுடைய டே இன் மை லைஃப் vlog போச்சுது. ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். அன்டில் டாடா.